இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடல்ல ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்க விஷயம், நம்ம குடிக்கக்கூடிய நீரே மூலிகை நீராக குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகும். ஒரு முக்கியமான ஒரு நீர் தான் நெல்லிக்காய் நீர். ஸோ நெல்லிக்காய் நீரை நம்ம எப்படி செய்யணும், எப்படி இதை எடுத்துக்கலாம், யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்கிற விஷயமே இப்போது நிறைய பேருக்கு சரியாக தண்ணீர் குடிக்காததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். ட்ரை ஸ்கின் வருது, நம்ம பாடியே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, பாடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சருமத்தில் ஒரு ட்ரை ஸ்கின் ஏற்படுறது, மூட்டுக்களில் எலும்பு அதிகமாக தேய்மானம் ஏற்படுறது இருக்கும். இன்டர்னலாக நமக்கு நிறைய டேமேஜ் இருக்கும். அல்சர் ஃபார்ம் ஆகிறது, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது, அதிகமான ஹேர் ஃபால், இது எல்லாமே நமக்கு ட்ரைனஸ்னால உடல் அதிகமான ஒரு வறட்சி தன்மையில் இருக்குது அப்படின்றதோட அது முக்கியமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ பீரியட்ஸ் வர மாதிரியே எனக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தால் உடல் சூடு அதிகமாக இருக்கும், உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, உடல் ரொம்ப இழைச்சிடுச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடலில் ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்க விஷயம், நம்ம குடிக்கக்கூடிய நீரே மூலிகை நீராக குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி ஒரு முக்கியமான ஒரு நீர் தான் நெல்லிக்காய் நீர். ஸோ நெல்லிக்காய் நீரை நம்ம எப்படி செய்யணும், எப்படி இதை எடுத்துக்கலாம், யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெல்லிக்காய் நீர் அப்படின்னு சொல்கிறது, நம்ம டெய்லி ரெகுலராக தண்ணீர் குடிக்கிறது அவசியம். அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்கிற விஷயமே இப்போது நிறைய பேருக்கு சரியாக தண்ணீர் குடிக்காததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். ட்ரை ஸ்கின் வருது, நம்ம பாடியே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, பாடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சருமத்தில் ஒரு ட்ரை ஸ்கின் ஏற்படுறது, மூட்டுக்களில் எலும்பு அதிகமாக தேய்மானம் ஏற்படுறது இருக்கும். இன்டர்னலாக நமக்கு நிறைய டேமேஜ் இருக்கும். அல்சர் ஃபார்ம் ஆகிறது, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது, அதிகமான ஹேர் ஃபால், இது எல்லாமே நமக்கு ட்ரைனஸ்னால உடல் அதிகமான ஒரு வறட்சி தன்மையில் இருக்குது அப்படின்றதோட அறிகுறி தான். இதற்கு நெல்லிக்காய் நீர் நம்ம எப்படி செய்யலாம், நெல்லிக்காய் நீர் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் சிம்பிளாக பார்த்திங்கன்னா நெல்லி முள்ளி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது உலர்ந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, உலர்ந்த நெல்லிக்காயை நம்ம தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிக்கிறது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த நெல்லி முள்ளியை எடுத்துக்கோங்க. ஸோ உலர்ந்த நெல்லிக்காய் தான் நம்ம நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம். 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டுடணும். எவ்வளோ தண்ணீர் நம்ம தேவைப்படும் அப்படின்னா 1 லிட்டர். 1 லிட்டர் தண்ணீரில் 3 ஸ்பூன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய் போட்டுட்டு, வற்றல் மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு நைட்டே நம்ம மூடி வச்சிடணுங்க. காலையில் எந்திரிச்சோடனே இந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எவ்வளோ குடிக்கணும், உங்களால் எவ்வளோ முடியுதோ, ஒரு 300 ml 400 ml அந்த அளவுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அந்த டைமில் குடிச்சு முடிச்சிடலாம். இது நெல்லிக்காய் நீர், ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய விஷயம். இப்படி காலையிலே நீங்கள் குடிக்கிறதுனால வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகுது. நிறைய பேருக்கு இந்த பித்தம் அதிகமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே வாய் கசப்பு இருக்குங்க, வாயிலேருந்து கோழை வருது, கசப்பு நிறத்தில் ஒரு கோழை வருது, லைட் மஞ்சள் நிறத்தில் எனக்கு கோழை வருது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுவதற்கு, பித்தத்தை சமன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த நெல்லிக்காய். இதுக்கு பித்த சமனி அப்படின்னே பேர். உங்களுக்கே தெரியும், பித்தம் அதிகமாச்சுன்னா இளநரை வருது, ட்ரை ஸ்கின் இருக்குது, கை கால்களில் வெடிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஏற்படுது இல்லையா? சரி, இதை சரி செய்கிறதுக்கு தான் நெல்லிக்காய் நீர் நம்ம காலையில்
எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அப்படி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இன்னும் நெல்லிக்காய் நீர் வேறு எப்படி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணுற மாதிரியே தாங்க ரெடி பண்ணணும். ஸோ ஒரு முழு நெல்லிக்காயோ இல்லை 2 நெல்லிக்காயோ நீங்கள் எடுத்துகிட்டு இது உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட நீங்கள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு 2 நெல்லிக்காய் எடுத்தோம் அப்படின்னா 2 லிட்டர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும். ஸோ நல்லா 2 லிட்டர் தண்ணீர் விட்டுருங்க. இதை நம்ம சீரகம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரலாம். இது வந்து நெல்லிக்காய் நீர் தான், நெல்லிக்காய் ஜூஸ் இல்லை. நெல்லிக்காய் ஜூஸ்னால் குறிப்பிட்ட அளவு தான் நம்ம தண்ணி சேர்த்துருப்போம். இது நிறைய தண்ணீர் சேர்த்து அந்த நீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வர்றது தான் நெல்லிக்காய் நீர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கொஞ்சம் சீரகம் மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தருது. பித்தம் அதிகமான உடலில் குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிற பித்தம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இளநரை இருக்குது, முடி ரொம்ப கருமை நிறத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குங்க, உடல் சூட்டுனால தான் எனக்கு ஹேர் ஃபாலே ஆகுது அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். அந்த அதிகப்படியான அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இந்த நெல்லிக்காய் நீர் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக பயன்படுது. ரெகுலராக இந்த நெல்லிக்காய் நீரை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ நெல்லிக்காய் நீரை நம்ம எடுத்துக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும், குடல் பகுதி சுத்தமாகும். முக்கியமாக இது நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெஸ்ட்டு லிவர் டானிக். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு சரியாகிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் நீரை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதில் முக்கியமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ பீரியட்ஸ் வர மாதிரியே எனக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தால் உடல் சூடு அதிகமாக இருக்கும், உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. உடல் ரொம்ப இழைச்சிடுச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஸோ அது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் நீரை எடுத்துக்கலாம். அப்போ வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமான பேக் பெயின் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ பெண்கள் இதனால் ரொம்ப அதிகமாகவே அவதிப்படுறீங்க. ஸோ இந்த பேக் பெயின் எல்லாமே நமக்கு சரியாகணும் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் நீர் எடுத்துக்கலாம். வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகிறதுக்கும் நெல்லிக்காய் நீர் நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக பார்த்தோன்னா சரும பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, உடல் சூட்டினால் வரக்கூடிய கட்டிகள், சூட்டு கட்டி அப்படின்னு சொல்கிறோம், இல்லை உடலில் இருக்கக்கூடிய லிப்போமா, இந்த கொழுப்பு கட்டி, இது எல்லாமே கரையிறதுக்கும் நம்ம நெல்லிக்காய் நீரை பயன்படுத்தலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் கழிவுகள் வெளியேறதுக்கு இதை எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேற நெல்லிக்காய் நீர் வைத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த நெல்லிக்காய் நீர் வைத்தியம் எதற்காக அப்படின்னா பித்தப்பை கற்கள் கரைவதற்காக. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் இதை செய்யணும். ஸோ இதில் வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு முழு நெல்லிக்காயை ஒரு 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து எடுத்துக்கோங்க. இதனோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் மஞ்சள், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சீரகம் மஞ்சள் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இந்த 1 லிட்டர் தண்ணியை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இது எவ்வளோ நாள், இப்போ எந்திரிச்சோடனே ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டிங்கன்னா திரும்ப ஒரு மணி நேரமோ ஒரு 2 மணி நேரமோ கழிச்சு திரும்பவும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ இதை இப்படியே குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது குடல் பகுதி நமக்கு சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களும் கரைய ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் சீரகம் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு 20 ml, அந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml தான் இதில் மிக்ஸ் பண்ணும். இல்லைங்க எனக்கு அசிடிட்டி ஓவராக இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் சைடர் வினிகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக காலையில் ஒரு 500 ml எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு 500 ml எடுத்திங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ நெல்லிக்காய் நீர் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த நெல்லிக்காய் நீரை குடிங்க. ஸோ இதில் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.